அதனால தான் தர்மங்கள் ரொம்ப நுட்பமானவை. அது புரியாததால தான் உலகத்தில் இன்றைக்கி பலரும் குழப்பமாக இருக்காங்க. அது எப்படி அங்கே ஒன்று சொல்கிறீங்க இங்கே ஒன்று சொல்கிறீங்கன்னா, ஒருவருக்கு பொருந்துகிற தர்மம் இன்னொருவருக்கு பொருந்தாது. ஒரு காலகட்டத்தில் பொருந்துகிற தர்மம் இன்னொரு காலகட்டத்துக்கு பொருந்தாது. ஒரு நேரத்தில் பொருந்துகிற தர்மம் இன்னொரு நேரத்தில் பொருந்தாது. நான் என்னுடைய புத்தகத்தில் ஒன்று இருக்குது, எது தர்மம் அப்படின்னு ஒரு புக்கு ஒன்று இருக்குது. அதில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நான் எழுதிக்கிட்டே வந்தேன் பல வகையில். அப்போ எப்படின்னா, விசேஷமான சில தர்மங்கள் இருக்குது. அதை மீறுவதன் மூலம்தான் தர்மத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். அதை அனுஷ்டிப்பதன் மூலம் அல்ல, அதை மீறுவதன் மூலம்தான் நீங்கள் அந்த தர்மத்தையே காப்பாற்ற முடியும். அது மாதிரியான இஷ்யூஸ் எத்தனையோ வாழ்க்கையில் ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப நுட்பமானது, காப்பாற்றுவதற்கு கடினமான ஒன்று. இப்போ எப்படி ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, எதை வேணாலும் நம்ம நியாயப்படுத்தலாம், எதை வேணாலும் நம்ம நியாயப்படுத்தலாங்கிற மனோபாவம் வந்துருச்சு. அப்பா அம்மாவை கொன்னுட்டு கோர்ட்டில் ஒருத்தர் சொல்கிறான் ஜட்ஜை பார்த்து, நீங்கள் என்னை ரொம்ப கருணையோடு நடத்தணும்னா. ஏன்? அப்பா அம்மா இல்லாத அனாதைன்றான். இவன் தான் அவங்களுக்கு ஒன்று இருக்கிறான். கேஸை ஆர்கியூ பண்ணும்போது நீங்கள் இப்போ பாருங்களேன், லாஜிக்கலாக அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டணும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஜட்ஜுக்கிட்ட சொன்னான்னா இவனுக்கு அது பொருந்துமோ? பொருந்தாது. எனவே ஒருவருக்கு பொருந்துகிற தர்மம் இன்னொருவருக்கு பொருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை. இதனால தான் உலகத்தில் இவ்வளோ இஷ்யூஸ், இவ்வளோ சண்டைகள், இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அதுதான் காரணமாக இருக்குது. அப்புறம்